வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ டெய்லி 10 எஸ்எஸ்சி கொஷின் சீரிஸோட அடுத்த பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரீசனிங்கோட தேர்ட் பார்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸுமே வந்து ஸ்டெனோகிராஃபர் 2025 கேட்டிருந்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மொத்தமாக எல்லா கொஷினையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ ரீசனிங்கில் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் 50 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 50 கொஷினை நான் வந்து உங்களுக்கு இந்த 10 கொஷினாக பிரித்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் புது விதமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும்தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்படினால கண்டிப்பாக இந்த 10 கொஷின் உங்களுக்கு வந்து ஒர்த்தான கொஷினாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் 2 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கொஷினும் வரப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ 10க்கு உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக 2 ஹோம்ஒர்க் கொஷின் கொடுப்பேன். அதுக்கான சொல்யூஷன் அடுத்த வீடியோவில் கொடுப்பேன். பட் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அந்த ஹோம்ஒர்க் கொஷினுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, ஸோ நீங்கள் 2 கமெண்ட் பண்ணணும். ஒன்று வந்து 10க்கு எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறது, அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இது உங்களோட ப்ராக்டிஸ்க்காக தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்த கொஷின். ஓகே, ஸோ அதோட ஃபஸ்ட்டு கொஷின், இன் அ ரோ ஆஃப் 8 seats how many ways can 3 people sit next to each other? அதாவது மொத்தமாக 8 சீட் இருக்குது. ஓகே, சிம்பிளான கொஷின் தான். இந்த மாதிரி 8 சீட் இருக்குது. மூணு பேரை உட்கார வைக்கணும் 8 சீட்டில். ஆனால் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் டு ஈச் அதர்னா 3 பேரும் ஒட்டி தான் உட்காருவாங்க. ஓகே, அடுத்தடுத்து தான் உட்காருவாங்க. 3 பேர் வேற வேற இடத்துல, இவன் ஒரு இடத்துல அவன் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 3 பேர் அடுத்தடுத்து தான் உட்காருவாங்க. ஸோ அப்போ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி 3 பேரும் அடுத்தடுத்த 3 சீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஓகே, ஒருவேளை 2வது சீட்டில் உட்காந்துருந்தா இந்த மாதிரி 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருவேளை 3வது சீட்டில் உட்காந்துருந்தா இந்த மாதிரி 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3 பேரையும் நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 3 பேரும் 3 சேரை ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஆனால் 3 பேரும் சேர்ந்து ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 3 சேர்ந்து ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் ஆகும். அடுத்து ஒரு பிளேஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேஸ், அடுத்து 2 3 4 5 6 பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதில் எடுக்கணும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து 3 பேர் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. இவனை இங்கே இப்படியே உட்கார வைக்கலாம், அடுத்ததில் உட்கார வைக்கலாம், அடுத்ததுன்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாகவே வந்து 6 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஸோ 3 பேரையும் நம்ம வந்து இந்த மாதிரி 8 சீட்டில் உட்கார வைக்கணும். அந்த 3 பேரும் ஒட்டி தான் இருப்பாங்க அப்படின்னா அதில் வந்து 6 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த 3 பேரும் அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கவன் இருக்கான், இங்கே 2வது இருக்கான், இங்கே 3வது இருக்கான். இவங்களோட பொசிஷன் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 2வது, இங்கே ஃபர்ஸ்ட், இங்கே 3வது, இங்கே 3வது, இங்கே 2வது, இங்கே ஃபர்ஸ்ட். இப்படி வந்து இவங்களோட பொசிஷனை வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த 3 பேர் அவங்களோட பொசிஷனை வந்து மாற்றி உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 3 ஃபேக்டோரியல் போடணும். இங்கே வந்து ஒரு சிலர் 6 ஃபேக்டோரியல்னு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 6 ஃபேக்டோரியல் போடக்கூடாது அப்படின்னா மற்ற பிளேஸ்லையும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தான் வேற பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அவங்க எங்கே வருவாங்க, அவங்களோட பொசிஷன் மாறும். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 6 ஃபேக்டோரியல் போடுவோம். இருக்கிறதே 3 பேர் தான். அந்த 3 பேர் ஒட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் ஒரே டீம், ஒரே ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆளுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 பிளேஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த 3 வந்து நம்ம ஒன்றாக்கிட்டோம். ஓகே, ஸோ அப்படிங்கிறனால இந்த 3 ஒன்றாயிரும். அப்போ 8ல் ஒரு 3 1 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கும். அப்படி பார்க்குறப்போ 6 பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கணக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ 6 பிளேஸில் ஒருத்தனை மாறி உட்கார வைக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதில் 6 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அடுத்து அந்த 3 பேரோட இடம் அவங்களுக்குள்ள வந்து மாற்றி உட்காந்துக்கலாம் பக்கத்தில் இருந்தாலும். ஸோ அது 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல்னா அதுவும் 6 தான். 2 6 × 1 6 தான். ஓகே, ஸோ 6 × 6 6 36 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சிம்பிளான கொஷின் தான். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. இன் ஹவு மெனி வேஸ் கேன் 5 people be seated in a row such that A and B are not next to each other? ஸோ இந்த மாதிரி நாட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர்னு கேட்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டு ஈச் அதர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். டோட்டல்லேருந்து அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வராத அந்த பாசிபிலிட்டி வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து என்னது, நாட் டுகெதர். ஓகே, நாட் டுகெதர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல்ல இருந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னவோ அதை கழிக்கணும். ஓகே, இப்போ 5 பேர் இருக்காங்க. 5 பேரை ரோவில் வந்து உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டோட்டலாக வந்து எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 5 ஃபேக்டோரியல் இருக்குது. ஓகே, இப்போ
அந்த 5ல் இவங்க 2 பேரும் எப்போவுமே சேர்ந்தே இருக்கணும். எப்போவுமே சேர்ந்தா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 5 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 சீட்டில் வந்து ஏவும் பியும் எப்போவுமே சேர்ந்தே இருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். இங்கே வந்து 8 பிளேஸ் 6 பிளேஸாக கன்வெர்ட் ஆச்சா, 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதே மாதிரி தான் இங்கே 2 பேர் சேர்ந்தே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு இடம் அப்படிமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமாக 5 பிளேஸ் கிடையாது 4 பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 4 பிளேஸ் இந்த 3 இடத்துலையும் ஆள் இருக்காங்க, வேற ஆட்கள் இருக்காங்க. இங்கே வெறும் 4 போடக்கூடாது, வேற ஆட்கள் இல்லை அப்படின்னா நம்ம வெறும் 4 போடலாம். மற்ற இடத்துலையும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஓகே, மொத்தம் 5 பேர். ஸோ அதில் இந்த 2 பேர் தான் சேர்ந்து வர்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வரும். ஓகே, இது இந்த மொத்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 4 ஃபேக்டோரியல் வரும். சரி, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரோட பொசிஷன் வந்து அவங்களுக்குள்ள வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிக்கலாம். ஓகே, அவங்க வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு 2 ஃபேக்டோரியல். இதே மாதிரி கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இந்த 5 ஃபேக்டோரியலை வந்து நான் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5னு போடலாம். -4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். ஸோ 4 ஃபேக்டோரியல் நான் காமனாக எடுத்துக்கிறேன். 5 - 2 வந்து என்ன வந்திருக்கும், 3 வந்திருக்கும். 4 ஃபேக்டோரியல்னா 4 - 3 12, 12 - 24. ஓகே, 24 இன்ட்டு 3 எத்தனை வந்திருக்கும், 72 வந்திருக்கும். 72 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் தட் வில் கம்ப்ளீட் த சீரீஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சீரீஸில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் பார்ப்போம், கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பரை கொடுத்துட்டு இந்த சீரீஸ் வந்து எப்படி போகுது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2 நம்பருக்குள்ளேயும் ஒரு லாஜிக் இருக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஒவ்வொரு ஜோடிக்குள்ளேயும் ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் எல்லாத்தையுமே பாருங்கள். 2 3 5 2 கூடுது, ஆனால் இங்கே 11 வந்திருக்கு. அப்படி 2 கூடுனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 வந்திருக்குன்னு, இங்கே 9 தான் வந்திருக்கணும். ஆனால் அப்படி வரல. அப்போ என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 3 5 11 இது எல்லாமே வந்து என்ன, ஆட் நம்பர். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், அதாவது ப்ரைம் நம்பர். ஆட் நம்பர் இல்லை, ப்ரைம் நம்பர். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், பகா எண்கள். அது எல்லாமே வந்து பகா எண்கள். ஓகே, ஸோ பகா எண்கள் அப்படின்னா 2 3 5 அடுத்து 7 வந்திருக்கும். 7க்கு அப்புறம் 11 தான் வரும், அடுத்து 13 வரும். ஸோ அந்த லாஜிக் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ 7 வர்றது ஆன்சராக இருக்கும். ஆன்சர் வந்துருச்சு. 7 வர்றது ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்திருக்க அந்த 2வது நம்பருக்குள்ள லாஜிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்மளுக்கு இப்போ டைம்லாம் பிரச்சனை இல்லை, நான் வந்து டீச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கிறது புரியணும். ஏன்னா இதே மாதிரி லாஜிக்கில் உங்களுக்கு பின்னால் வேற ஒரு கொஸ்டின் வரலாம். அப்போ அந்த லாஜிக் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த 57 அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ 2லேருந்து 7, 3லேருந்து 13. ஓகே, அடுத்து 5லேருந்து 31. ஸோ இது வந்து இது வந்து என்ன லாஜிக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ 5லேருந்து 31 அப்படிங்கிறப்ப இப்போ 5 ஸ்கொயர் பாருங்கள், இல்லைனா 11லேருந்து 133. கொஞ்சம் பெரிய நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாஜிக் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும். இங்கே வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் வருது. 5 கூட்டலாம், 2ஆல் பெருக்கி இன்னொரு நம்பரை கூட்டலாம், இல்லைனா இன்னொரு நம்பரை பெருக்கி அதோட ஒன்று கூட்டலாம், அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நம்ம யோசிப்போம். ஆனால் இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ 11லேருந்து 133. இப்போ 11 ஸ்கொயரோட வேல்யூ 121. இது கிட்ட வந்துருச்சு. ஓகே, 121 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 133 கிட்ட வந்துருச்சு. எதை கூட்டினா 133 வரும், 121ஓட 12 கூட்டினோம்னா வரும். அப்போ இந்த 12க்கு பின்னால் ஒரு லாஜிக் இருக்கணும். அந்த 12க்கு பின்னால் லாஜிக் என்னது, 11ஓட 1 கூட்டினா வர்றது. ஓகே, ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஏன்னா 2ஆம் நம்பர் வந்து a² + a + 1. ஓகே, இந்த லாஜிக் தான் இங்கே இருக்க போகுது. இப்போ இங்கே இதை செக் பண்ணி பாருங்கள். இது ஏ. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் வந்து எத்தனை, 25 + 5 + 1 எத்தனை, 6 31. கரெக்டாக வருதா? அதே தான் இங்கே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 7 ஸ்கொயர் வந்து எத்தனை, 49. 7 + 1 வந்து எத்தனை, 8. ஸோ 49 + 8 57. ஸோ இந்த லாஜிக் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இந்த லாஜிக் நம்மளுக்கு தெரியலாட்டையுமே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, எப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் தான் முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ கோடிங் ரூல் இஸ் ஃபாலோடு பை ரோல் நம்பர்ஸ் எண்டிங் வித் அன் ஈவன் டிஜிட் பிலாங் டு பேட்ச் 1. ரோல் நம்பர்ஸ் எண்டிங் வித் ஆட் டிஜிட் பிலாங் டு பேட்ச் 2. அதாவது ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ரூல் அப்படின்னா, ரோல் நம்பர்ஸ் இந்த மாதிரி ரோல் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே,
அந்த ரோல் நம்பரில் எண்டிங் வித் ஈவன் டிஜிட். ஓகே, கடைசி டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1ல் வரக்கூடிய ரோல் நம்பர். ஓகே, எண்டிங் வித் ஆட் டிஜிட், அதாவது கடைசி டிஜிட் வந்து ஒற்றைப்படை எண்ணா, அதாவது ஆட் நம்பராக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 2ல் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் நம்பர் இருக்குது, அதில் கடைசி டிஜிட்டை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், அதை வச்சு அது வந்து ஃபஸ்ட்டு பேட்சோடதா ரெண்டாவது பேட்சோடதான்னு சொல்லிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்சோடதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். ரெண்டாவது பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஆட் நம்பராக, அதாவது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த ரோல் நம்பர் ஃபார் பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2. இந்த மாதிரி ரோல் நம்பர்ஸ் ரெண்டு ரோல் நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, பேட்ச் 1 எப்படி இருக்கணும், ஈவன் டிஜிட்டில் வந்து அது வந்து எண்ட் ஆகணும். இது ஈவன் டிஜிட் தான், இது ஈவன் தான், இது ஆட், இது வராது. ஓகே, இது ஆடு, இது வராது. ஓகே, பேட்ச் 2னா வந்து ஆட் டிஜிட்டாக வந்து முடியணும். ஸோ இது ஆடு கிடையாது, இது வராது, இது ஆட் நம்பர். ஓகே, இது ஒற்றைப்படை, அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பேட்ச் 1ஓடது, இது வந்து பேட்ச் 2ஓடது. இது ஈஸி தான், சிம்பிளான கொஷின் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக கேட்டிருக்காங்க, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன், அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்க. ஆல் மென் ஆர் மார்டல், சாக்ரட்டிஸ் இஸ் அ மேன். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. மார்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்டல்னா அவங்களுக்கு வந்து இறப்பு உண்டு. ஓகே, இம்மோர்டல்னா சாகா வரம் பெற்றவர்கள், சாகவே மாட்டாங்க அப்படி மாதிரி அர்த்தம். மோர்டல்னா அவங்க வந்து எப்படினாலும் ஒரு நாள் வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ எல்லா மென்னுமே வந்து மோர்டல் தான், எல்லாருமே வந்து ஒரு நாள் இறக்கக்கூடியவங்க தான், எல்லா மனிதர்களுமே. சாக்ரட்டிஸ் ஒரு மனிதன். ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. சாக்ரட்டிஸ் இஸ் நாட் மோர்டல், சாக்ரட்டிஸ் வந்து சாக மாட்டார் அப்படி மாதிரி சொல்றது கரெக்டாக இருக்காது. சாக்ரட்டிஸ் இஸ் இம்மோர்டல் அப்படிங்கிறதுமே அவருக்கு வந்து இறப்பே கிடையாது அப்படிங்கிறது. சாக்ரட்டிஸ் இஸ் எ காட், அதுவும் கிடையாது. ஓகே, சாக்ரட்டிஸ் இஸ் மோர்டல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா மனிதர்களுமே வந்து இறக்கக்கூடியவர்கள் தான். சாக்ரட்டிஸ் ஒரு மனிதர், அப்போ அவரும் இறக்கக்கூடியவர், அதுதான் இதில் கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் தட் வில் கம்ப்ளீட் த சீரீஸ். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம், அதே மாதிரி இன்னொரு சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோடிக்கும் நடுவில் ஒரு லாஜிக் இருக்கும், அது அடுத்தடுத்த ஜோடி எப்படி வருது அப்படிங்கிறதுக்கும் லாஜிக் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க 2, 5, 8, 14 வந்திருக்கு. 2லேருந்து 5 எப்படி வரும்? 3 கூட்டினோம்னா வரும். 5லேருந்து எப்படி வரும்? 8, 3 கூட்டினோம்னா வரும். 8லேருந்து 3 கூட்டினோம்னா 11, 11ல் 3 கூட்டினோம்னா 14. ஸோ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 11 வரணும். ஸோ 11 120 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்குள்ள லாஜிக் தெரியணும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தாலே தெரியுது 11 120, 11 ஸ்கொயர் -1. ஓகே, அதே மாதிரி 2 ஸ்கொயர் -1, 5 ஸ்கொயர் -1, அந்த லாஜிக் தான் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, பட் அந்த லாஜிக் தெரியலாட்டியும் நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கவுண்டிங் ஃபிகர் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. நீங்கள் அடுத்த எந்த எக்ஸாமுக்கு போனாலும் கவுண்டிங் ஃபிகர் வந்து பார்த்துட்டு போகிறது நல்லது. ஸோ இப்போ கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு எத்தனை இதில் வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், எத்தனை முக்கோணம் இதில் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்மெட்ரிக்கலாக இருக்கிறத பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இது வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்கிறது. ஓகே, இப்படி இருக்குது அப்படின்னாலே இதில் வந்து ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், இங்கேயுமே வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்குது. ஸோ இது உள்ள இன்னொரு 3 இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இன்னொரு 4, 3 + 4. ஓகே, இந்த ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள், இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள். ஓகே, அடுத்ததா இந்த வெளியில் இருக்கிறத பாருங்கள். வெளியில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போட்டதே ஒரு ட்ரையாங்கிள் தான், அது உள்ள இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. ஓகே, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ 2 2 4, இன்னொரு 4 வந்துருச்சு. ஓகே, ஸோ 4 4 8, 8 6 14. ஓகே, 14. ஸோ டோட்டலாக 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதில் நம்ம எதுவும் மிஸ் பண்ணவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே வந்து ஃபிகர் கவுண்டிங் தான், பட் ஃபிகரே நம்ம தான் ரெடி பண்ணணும். ஃபிகர் என்ன அப்படிங்கிறத இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, a figure consists of a square with 4 equal horizontal and 4 equal vertical lines dividing it into a 5 into 5 grid. ஓகே,
அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு சதுரம் இருக்குது. அதில் 4 ஈக்குவல் ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த லைனை சேர்க்கலை, இந்த லைனை சேர்க்குறாங்களா சேர்க்கலையா அப்படிங்கிறது அடுத்த இதை வச்சு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ 4 லைன் இருக்குது, 1 2 3 4 ஈக்குவலாக இந்த மாதிரி 4 ஹரிசாண்டல் லைன் இருக்குது. அதே மாதிரி 4 வெர்டிக்கல் லைன் இருக்குது. ஓகே, 1 2 3 4 இந்த மாதிரி 4 வெர்டிக்கல் லைன் இருக்குது. 5 × 5 அந்த மாதிரி ஒரு கிரிட் வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 காலம். ஓகே, அதே மாதிரி 1 2 3 4 5 5 ரோ. ஸோ நம்ம நடுவில் 4 கோடு இப்படி போட்டால் தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இப்போ இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது டைப்பிங் மிஸ்டேக்லாம் கிடையாது, கொஷின்லேயே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் தப்பு. நீங்கள் ஆன்சர் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோ அண்ட் காலம். ஓகே, ரோ காலம், ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? இப்போ இதில் 5 ரோ 5 காலம் இருக்குது அப்படின்னா எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கும், எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், சாரி 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, இத்தனை இருக்கும். இப்போ இது சிம்பிள் தான், இது எத்தனைங்கிறத நீங்கள் வந்து அப்படியே கூட கூட்டி போட்டுடலாம். இல்லைனா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூவோட கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். n + 1 × 2n + 1/6. ஓகே, ஸோ இந்த இடத்துல n அப்படிங்கிறது வந்து 5 இருக்கலே பெரிய நம்பர். ஓகே, அதை குறிக்கும். இப்போ அப்படி அந்த இதில் ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா n-க்கு வந்து 5, n + 1 அப்படிங்கிறப்போ 6, 2n அப்படின்னா 10, 10 + 1 11/6, 6 6 கேன்சல் ஆகும், 5 11 55. இப்படியே நீங்கள் போட்டிருந்தாலும் 55 வரும். பட் கொஞ்சம் ஒருவேளை பெருசாக வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு 8 10 15ன்ட்டு வருது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் பிரேக்ஸ் த பேட்டர்ன் ஃபாலோடு பை த அதர்ஸ்? ஓகே, அதாவது இதில் 4 ஃபிகர் இருக்குது. 4 ஃபிகரில் 3 ஃபிகர் வந்து ஒரு சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஏதோ ஒன்று மட்டும் அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறது தான் ஃபிகர் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் பாருங்கள், முக்கோணம் 3 பக்கம் இருக்குது, இந்த மாதிரி 3 அம்பு இருக்குது. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் 5 பக்கம் இருக்குது, 5 அம்பு இருக்குது. ஆனால் இங்கே 4 பக்கம் இருக்குது, 3 அம்பு தான் இருக்குது. இங்கே 4 பக்கம் இருக்குது, 4 அம்பு இருக்குது. ஓகே, அம்போ குச்சியோ ஏதோ இருக்குது, பட் இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுது. சிம்பிள். ஓகே, பட் இது தோணணும், நிறைய பேருக்கு தோணிருக்காது, கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா தோணும். அவ்வளோதான், சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ நிறைய இந்த மாதிரி கேட்குறாங்க, வெறுமனே நம்பர் மட்டும் கொடுக்காம, லெட்டர் மட்டும் கொடுக்காம, நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது அதில் நம்பரும் இருக்கும் லெட்டரும் இருக்கும். ஸோ நம்பருக்கு ஒரு லாஜிக், லெட்டருக்கு ஒரு லாஜிக் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் இஸ் ஃபாலோடு ஃபார் போத் லெட்டர்ஸ் அண்ட் த நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 நம்பர் மிஸ் ஆகிருக்குது, நம்பரோ லெட்டரோ மிஸ் ஆகிருக்குது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் ஆனது நம்பர் தான், ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது. அப்போ லெட்டரை வச்சு நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இசட்டுக்கு அப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் வி, நடுவில் ஒய் வரல, டபிள்யூ வரல. அப்போ ஒரு லெட்டர் விட்டு அடுத்தடுத்த லெட்டரை வந்து அப்படியே இறங்கு வரிசையில், அதாவது தலைகீழாக எழுதியிருக்காங்க. லெட்டருக்குள்ள லாஜிக் நம்மளுக்கு தேவையே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. இப்போ 51 68 அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 83க்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத ஸோ இப்போ இதில் நான் வந்து நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 51 68 அடுத்து ஒரு நம்பர் இல்லை, அடுத்து 84 83 அடுத்து ஒரு நம்பர் இல்லை, 63 44. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு லாஜிக் இருக்கும், அதே லாஜிக் தான் இங்கே இருக்கும், அதே லாஜிக் தான் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸோட டிஃப்ரென்ஸ் கூட வரலாம். அப்படிங்கிறப்போ அதுக்கடுத்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இதில் இருக்கும். பார்த்தாலே தெரியுது. ஓகே, 51லேருந்து 68 கூடுது, அடுத்து 84லேருந்து 83 44 அப்படின்னு குறையுது. குறையுது அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன ஆயிருக்குது, இங்கே வந்து -1 ஆயிருக்குது, இங்கே வந்து என்ன ஆயிருக்குது, இங்கே வந்து +17 ஆயிருக்குது. ஓகே, 63லேருந்து 44 அப்படின்னா -19 ஆயிருக்குது. ஓகே, இங்கே 17 ப்ளஸ் ஆனது இங்கே வந்து 19 மைனஸாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது அப்படி மாதிரி அர்த்தம். இங்கே வரைக்கும் கூட்டிட்டு அப்புறம் வந்து கம்மியாகிற மாதிரி
தோணுது. ஓகே, இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னா இங்கே +17, இங்கே வந்து -1. ஸோ அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன இருந்திருக்கும், 18 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, 18 தானே இருக்கும். அதாவது இங்கே 17 -1 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 17 வந்து -1 ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், -18 பண்ணணும். 17லேருந்து -18 பண்ணோம்னா இங்கே வந்து -1 ஆகும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து -18. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 17ஓட -18 நம்ம கூட்டினோம்னா தான் நம்மளுக்கு வந்து -1 வரும். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா -1 -19 ஆகுது. அப்போ அதில் என்ன நடந்திருக்குது, 18 கம்மியாயிருக்குது. ஓகே, -1 -19. அப்போ இதில் வந்து 18 கம்மியாயிருக்கு. ஓகே, -18 தான் நம்ம போட்டாகணும். -1 -18 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 19. அதாவது -1லேருந்து -18 கழிச்சோம்னா நமக்கு -19 வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இந்த 18 அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஹிண்ட். ஓகே, இப்போ இங்கே கேப் எத்தனை இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. அதாவது இந்த நம்பர்லேருந்து மிஸ் ஆன நம்பர், அந்த மிஸ் ஆன நம்பர்லேருந்து இந்த நம்பர், இதுலேருந்து இந்த நம்பர், இந்த 3 கேப்பும் சேர்ந்து தான் இந்த 18ங்கிறது கிடச்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேருந்து இந்த மிஸ் ஆன நம்பர், இதுலேருந்து இந்த நம்பர், இதுலேருந்து இந்த நம்பர். ஓகே, இந்த 3 கேப்பும் சேர்ந்து தான் இந்த 18. ஓகே, அப்போ 18 வந்து இந்த 3 கேப்பில் பிரியுது. ஸோ 18 நம்ம 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 6, ஈக்குவலாக பிரித்தோம்னா 6 6 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, அப்போ இதில் இருந்து ஒரு 6 கம்மியாயிருக்கும். அடுத்து இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கும். ஓகே, இப்போ 17ல் 6 போணுச்சு அப்படின்னா இங்கே 11 வந்திருக்கும். இங்கே இன்னொரு 6 கம்மியாக இருக்கும். இங்கே இன்னொரு 6 கம்மியானுச்சு அப்படின்னா இங்கே வந்து 5 வந்திருக்கும். ஓகே, இங்கே இன்னொரு 6 கம்மியானுச்சுன்னா 5ல் இன்னொரு 6 கம்மியானுச்சுன்னா -1 ஆகும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக். ஓகே, அதாவது நடுவில் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. அதாவது மொத்தமாக வந்து நம்பரில் பார்த்தோம்னா 18 இருக்குது, 3 கேப் இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் 18 இருக்குது, 3 கேப் இருக்குது. ஸோ 18 இந்த 3 கேப்லையும் ஈக்குவலாக பிரித்தோம்னா 6 நம்ம கம்மி பண்ணணும். ஸோ 17ல் 6 கம்மி பண்ணோம்னா 11, 11ல் 6 கம்மி பண்ணோம்னா 5, 5ல் 6 கம்மி பண்ணோம்னா -1. ஸோ அப்போ கரெக்டாக தான் வருது. ஓகே, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11. இது +11 தான். இங்கே ப்ளஸில் தானே இருக்குது. இங்கே +11, இங்கே +5, அடுத்து தான் -1 ஆகுது. ஓகே, அப்போ 68ல் 11 கூட்டணும் அப்படின்னா 79, 79ல் 5 கூட்டினோம்னா 84. ஓகே, அப்போ கரெக்டான லாஜிக் தான். நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் 79, இன்னொன்று 76 தான் இருக்கும். ஏன்னா 79ங்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. நீங்கள் இன்னொன்று கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இதில் சால்வ் பண்ணி தான் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள். இப்போ இங்கே -1 இருக்குதா, -1 இருக்குது. இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கணும். ஓகே, இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கணும். அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருந்திருக்கும், -6 இருந்திருக்கும். அப்போ -1 -6 சேர்ந்துச்சுன்னா அது வந்து -7 ஆகும். இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து -6 இருக்கும். -7ம் -6ம் சேர்ந்தால் -13 ஆகும். இங்கே இந்த நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் -6 தான் வந்திருக்கு. அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து 83ல் 7 போணுச்சு அப்படின்னா இங்கே 76. ஸோ இதுவும் கரெக்டாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா பண்ணுங்கள், இல்லைனா இதெல்லாம் கடைசியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைம் இருக்கிறப்போ பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இதனால் நீங்கள் வந்து நிறையா டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்த 2 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நம்ம 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். 10க்கு எத்தனை உங்களுக்கு கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம், கொஸ்டின் தப்புன்னு கொடுத்துருந்தோம். நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் வந்து வெறுமனே கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது இதை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய அதுக்கான கண்டிஷன் என்ன, அதுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும் இவ்வளோ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி திடீர்னு நடுவில் கேட்டிருக்கப்போ நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. இதை கொடுத்துட்டு தான் கேட்டிருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த 2 கொஷினோட ஆன்சர், அது போக இன்னொரு 8 கொஷினோட ஆன்சர், அடுத்த 2 ஹோம்ஒர்க் அந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.